அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்சம், சூரியனின் நீச்சம், சுக்கிரனின் நீச்சம் என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி காரணமாக இந்த வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் மாதம் எப்படி அமைய போகிறது, அக்டோபர் மாதத்தில் முழுமையாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே இந்த வேளை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருவதோடு மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அக்ரகதியில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். பொதுவாக ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை கட்டுக்குள் வைத்திருப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. ராசியின் அதிபதியான சனி பகவான் மட்டுமல்ல, இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க. 7ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசி, தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அளவற்ற நன்மை இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் கிடைப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை, தாமதம், சிக்கல், சிரமம் இல்லாமல் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக பார்ப்பதால் இந்த வேளையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்கிறாருங்க. எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது அலைச்சல், சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாகவே வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை குரு பகவான்
உத்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்துவதோடு அங்கு உச்சமும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 2 ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. அஷ்டம ராகுவால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். எனவே மகர ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் செயல்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். ஆனால் 9 நீச்சம் பெறுகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாகவும் இருப்பவர்தான் சுக்கிரன். அவர் மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அவர் அஷ்டமத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைந்திருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். அது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானத்தில் வலுவிழந்தாலும் கூட சிறப்பான நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே சுக்கிரனின் நீச்சம் என்பது பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் வீண் பலிகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் வளமருகிறாருங்க. லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்திற்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வருவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து செயலாற்றுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மேலும் இந்த வேளையில் சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சூரியன் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் நீச்சம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் சூரியனின் நீச்சத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கர்மஸ்தானம் ஆகிய 10இல் நீச்சம் பெற்றிருக்கிறார். அங்கு அவர் வலுவிழந்திருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான அலைச்சல்களும் சிரமங்களும் கட்டுக்குள் வருவதோடு பல காரியங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடித்து வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. மங்களகாரகன், பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த லாபமும் திடீர் கோடீஸ்வர யோகமும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் பெறுகிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.